நான் 40 கிலோலேருந்து 49 கிலோ கொண்டு வரதுக்கு எனக்கு 100 நாள் ஆச்சு. ஆனால் இந்த மிஸ்டேக்லாம் நான் பண்ணாமல் இருந்திருந்தேன்னா என்னால் சீக்கிரமாகவே வெயிட் கெயின் பண்ணியிருக்க முடியும். ஸோ நீங்களும் இப்போ தான் வெயிட் கெயின் பண்ண போகிறீங்கன்னா இந்த 3 மிஸ்டேக்கை நீங்கள் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிக்கோங்க. நான் சொல்ல போகிற அந்த கடைசி 3வது மிஸ்டேக் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து டெய்லியும் வெயிட் செக் பண்ணுறது. இப்போ நான் வெயிட் ஏறணுங்கிற ஆர்வத்தில் வந்து நான் டெய்லியும் வெயிட் வந்து செக் பண்ணிக்கிட்டே இருப்பேன். இப்போ ஒரு நாள் செக் பண்ணிவிட்டு மறுநாள் வந்து வெயிட் ஏறலைன்னா கொஞ்சம் அது வந்து இங்கே கோவமாகவும் டென்ஷன் ஆகும். ஸோ அந்த ஸ்ட்ரெஸ்லேயே எனக்கு வந்து கரெக்டாக என்னால் ஒர்க் அவுட்டோ சாப்பிடவோ முடியாது. ஸோ வந்து நீங்கள் டெய்லியும் வெயிட் செக் பண்ணாமல் ஒரு வாரத்துக்கு ஒரு நாள் இல்லைனா 10 நாளைக்கு ஒரு டைம் செக் பண்ணிங்கனால உங்களுக்கு கரெக்டான ரிசல்ட் கிடைக்கும். செகண்ட் வந்து கலோரிஸும் ப்ரோட்டீனையும் ட்ராக் பண்ணுறது. ஃபஸ்ட்டு வந்து வெயிட் ஏறணுனால கரெக்டாக கலோரிஸையும் ப்ரோட்டீனையும் கரெக்டாக ட்ராக் பண்ணி சாப்பிட்ருந்தோம். அடுத்து வந்து ஏதாவது டென்ஷனோ இல்லை ஒர்க் ப்ரெஷரோ இருந்தால் வந்து அப்படியே சாப்பிடாமல் இருக்கிறது, அந்த மாதிரி பண்ணக்கூடாது. நீங்கள் டெய்லியும் எவ்வளோ ப்ரோட்டீன் சாப்பிட்றீங்க, கலோரி சாப்பிட்றீங்க கரெக்டாக ட்ராக் பண்ணி சாப்பிடுங்க. இது ஸ்லீப், இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஜிம்மில் ஹெவியாக ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு நல்லா சாப்பிட்டாலே வெயிட் ஏறுமான்னு கேட்டேன்னா ஏறாது. வெயிட்டோட மசில் உங்களுக்கு எப்போ ஏறுனா நீங்கள் நைட்டு தூங்கும் போது தான் உங்கள் மசில் வந்து ரெக்கவரி ஆகி கெயின் ஆகும். ஸோ நீங்கள் குறைஞ்சது ஒரு நாளைக்கு வந்து நீங்கள் 7 மணிலேருந்து 8 மணி நேரம் கண்டிப்பாக தூங்கணும். நான் வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் தூங்கியிருந்தேன். ஸோ அந்த மாதிரி பண்ணாமல் நீங்கள் குறைஞ்சது 7 மணி நேரம் இல்லை 8 மணி நேரம் கண்டிப்பாக தூங்கணும். நான் பண்ண இந்த மிஸ்டேக்கை நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து கரெக்ட் பண்ணிவிட்டு கொண்டு வந்தீங்கன்னா உங்களாலேயும் சீக்கிரமாகவே வெயிட் கெயின் பண்ண முடியும். ஸோ மறக்காமல் என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க நண்பர்களே.